Hello friends, welcome back to our channel Learning Sensitivity. இந்த வீடியோவில் நம்ம வந்து புதுக்கோட்டை ஆவின்லேருந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். 10th குவாலிஃபிகேஷன்லேருந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் வரைக்கும் வந்து வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். மற்றும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் நம்மளோட புதிய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி வந்து பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க போஸ்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் இன்ஜினியரிங். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்படி இல்லைனா ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்றில் படிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். உங்களுக்கான மாத வருமானம் 37,700லேருந்து 1,19,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான காலி பணியிடம் வந்து ஒன்று தான். அடுத்து இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் அட்மின். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு அது கூட வந்து எம்பிஏ வந்து பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா எனி டிகிரி முடிச்சுட்டு 2 வருடம் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து பண்ணியிருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 37,700லேருந்து 1,19,500 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. இதற்கான காலி பணியிடம் வந்து ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டெபுட்டி மேனேஜர் டைரி. ஸோ இதற்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு ஐடிடி அப்படி இல்லைனா என்டிடி கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டைரி சயின்ஸ், டைரியிங், அப்படி இல்லைனா பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி, அப்படி இல்லைனா டைரி டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங், இதிலெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். 35,900லேருந்து 1,13,500 வரைக்கும் வந்து மாத வருமானமாக வந்து கொடுக்குறாங்க. இதற்கான காலி பணியிடமும் ஒன்று தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். என்ன ஃபீல்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி வந்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். இதற்கான மாத வருமானம் 20,000லேருந்து 63,600 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கான காலி பணியிடம் வந்து ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5வது டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலவெண்ட் ட்ரேட், அதாவது எலக்ட்ரீஷியனில் அப்படி இல்லைனா ஒயர்மேன், லைன்மேன், இதில் வந்து நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மாத வருமானம் 19,500லேருந்து 62,000 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. இதற்கான காலி பணியிடமும் ஒன்று தான். ஸோ இதில் வந்து எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட். இதற்கு நீங்கள் வந்து 12th படிச்சிருந்தாலே வந்து போதும். அப்படி இல்லைனா ஐடி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எனி ட்ரேடில் ஐடி முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். இதற்கான மாத வருமானம் 15,700லேருந்து 50,000 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதற்கு மொத்தம் 4 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சைடில் வந்து இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கான ஏஜ் லிமிட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 1, 2019 அன்றைய தேதிப்படி உங்களுக்கு வந்து 18 வயது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் மினிமம் ஏஜ். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 போஸ்ட், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அப்புறம் எம்பிசி, டிஎன்சி, பிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 30 வயது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 5, 6 அதாவது டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் மற்றும் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். எம்பிசி, டிஎன்சி, பிசி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா 32 வயது வரைக்கும் அப்ளை வந்து பண்ணலாம். ஓசி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து 30 வயது வரைக்கும் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். அடுத்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு காலம் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட போஸ்டிங்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஆனால் செப்பரேட்டாக தனித்தனியாக வந்து அப்ளை வந்து பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றுக்குமான சர்டிஃபிகேட்ஸும் வந்து தனியாக வந்து சென்ட் பண்ணணும். அதுக்கான டிடி அமௌண்ட்டும் எடுத்து நீங்கள் தனித்தனியாக வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இந்த அட்ரஸ் தான் வந்து அனுப்பணும். தி ஜெனரல் மேனேஜர், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட், கல்யாணராமபுரம், திருகோகர்ணம் போஸ்ட், புதுக்கோட்டை 622002 அப்படிங்கிற அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பிடணும் அப்படின்னு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கான ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஓசி, பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 100 ரூபாய் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து டிடி மூலமாக தான் எடுத்து அனுப்ப முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர், புதுக்கோட்டை கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட், பேயபுல் அட் புதுக்கோட்டை அப்படிங்கிற அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து டிடி எடுத்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒரு வந்து ஓரல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
மேனேஜர் இன்ஜினியரிங், மேனேஜர் அட்மின், டெப்யூட்டி மேனேஜர் டைரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் டெஸ்ட் மற்றும் ஓரல் டெஸ்ட் வந்து இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 85 மதிப்பெண்களுக்கு, ஓரல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 மதிப்பெண்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், அதாவது ஐடிஐ ட்ரேடில் அந்த எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 90 மார்க் வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷனுக்காகவும் 10 மார்க் வந்து ஓரல் டெஸ்ட்டுக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்எஸ்எல்சியில் எடுத்த மதிப்பெண்களுக்காக உங்களுக்கு வந்து 30 மார்க் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரிஸ்கிரிப்டு குவாலிஃபிகேஷனுக்காக ஒரு 50 மதிப்பெண்கள், அப்புறம் வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் இன் சேம் ஃபீல்டு, ஸோ அதுக்கு வந்து ஒரு 10 மதிப்பெண், அப்புறம் ஓரல் டெஸ்ட்டுக்கு ஒரு 10 மதிப்பெண், டோட்டலாக உங்களுக்கு 100 மதிப்பெண்களுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ்க்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நம்ம வழக்கமாக பார்க்குற அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இதுக்கான சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸும் வந்து இதுக்கு நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியாக வந்து உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, ஸோ நீங்கள் வந்து சுய சான்றப்போ உங்களோட கையெழுத்து போட்டு அதுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது ஃபில் பண்ணுறதுல சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. ஸோ நீங்கள் என்னென்னலாம் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸும் வந்து இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். விருப்பம் இருக்க நண்பர்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.